Hey students, welcome to Matthews Maxis. நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு எழுதுள்ள தேர்வர்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் இருந்து அதாவது 2019 நடந்த ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கொஸ்டின் பேப்பர் புக்லெட் சீரியஸ் 01P அதில் மொத்தம் 50 கேள்விகள் 50 கேள்வியில் 40 கேள்வி 10 10ன்ட்டு ஒரு 4 பார்ட்டு பார்த்தாச்சு. இது 5வது பார்ட்டு, ரைட்டுங்களா? எல்லாமே இந்த கொஸ்டின் பேப்பரில் எல்லா கணக்கும் கொஞ்சம் ஈஸியான கணக்கு தான், போடுற மாதிரி தான் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 276 வீரர்கள் உள்ள ஒரு பட்டாளத்தில் 20 நாட்களுக்கு தேவையான சமையல் பொருட்கள் உள்ளது. அந்த பொருட்கள் 46 நாட்களுக்கு நீடிக்க வேண்டுமெனில் எத்தனை வீரர்கள் இந்த பட்டாளத்தை விட்டு செல்ல வேண்டும்? கேள்வி நல்லா புரிஞ்சுக்கணும். எத்தனை வீரர்கள் இந்த பட்டாளத்தை விட்டு செல்ல வேண்டும், எத்தனை பேருக்கு சாப்பிட்லான்னு கேட்கல. அப்படி வேணும்னா ஏற்கனவே 276 பேர் இருக்காங்க, 20 நாளுக்கு இருக்குது, அந்த 20 நாளை நான் 4 இன்க்ரீஸ் பண்ணால் இங்கே ஆள் குறையணும், அப்போ எவ்வளோ பேர் வெளியே போகணும் அப்படின்றாங்க. ரொம்ப சிம்பிள். இதில் அந்த பொருட்கள் அதே அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பார்ட் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் பார்ட். ஃபஸ்ட்டு பார்ட் என்ன? 276 வீரர்கள், அப்போ 276 இன்ட்டு 20 நாளுக்கு. இப்போ செகண்ட் பார்ட் என்னது? எவ்வளவு வீரர்கள்னு தெரியாது, அப்போ அதை எஸ்ன்னு வச்சுக்கோ, சோல்ஜர் இன்ட்டு 46 நாளுக்கு. இப்போ இதில் என்ன பண்ணலாம், எப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 10 2 இது 23, இது ஒரு 23 மிச்சம் 4 2 23, இப்போ 10 12 ஒரு 10 120. அப்போ எவ்வளோ பேர் சாப்பிட்லாம் 46 நாளைக்குன்னும் போது அந்த 120 வரணும். ஆல்ரெடி எவ்வளோ பேர் இருக்காங்க? 276. ஆனால் இப்போ எத்தனை பேருக்கு ஃபுட்டு இருக்குது? 120 பேர் தான் இருக்குது. அப்போ எவ்வளோ பேர் லெஃப்ட் அவுட் ஆகிடணும்? 6ல் 0 போச்சுன்னா 6, 7ல் 2 போச்சுன்னா 5, 2ல் 1 போச்சுன்னா 1, 156 பேர் வெளியே போயிட்டாங்கன்னா மிச்சம் இருக்கிற 120 பேருக்கு அந்த ஃபுட்டை நம்ம அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும், ரைட்டுங்களா? ஓகே. களிமண்ணை பயன்படுத்தி ஒரு மாணவன் 48 சென்டிமீட்டர் உயரமும் 12 சென்டிமீட்டர் ஆரமும் கொண்ட நேர்வட்ட கூம்பை செய்தார். இப்படி ஒரு கூம்பு இருக்குது, ரைட்டுங்களா? அந்த கூம்பை மற்றொரு மாணவர் இந்த கூம்பை களிமண் தானே கையில் பிடிச்சி கோலி குண்டா உருளையாக மாற்றிடுறாரு. அப்போ இந்த ஷேப்பாக மாறுகிறது, ஷேப் கன்வர்ஷன். இந்த களிமண் தண்ணி ஊற்றுறது இந்த கதைலாம் வந்தாலே ரைட்டுங்களா, வால்யூமை பற்றி பேசுகிறாங்கன்னு அர்த்தம். அப்போது இந்த இடத்துல கூம்பு அதோட வால்யூம் 1/3 πr²h. இது எதுவாக மாறிடுது? கோலமாக மாறிடுது. அப்போ கோலத்துக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 4/3 πr³. 1/3 இஸ் ஏ நம்பர், இந்த இடத்துல கீழே இருக்கிற நம்பர் 3 அடிச்சிடலாம். பை இஸ் ஏ கான்ஸ்டன்ட் அடிச்சிடலாம். அப்போ therefore மிச்சம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா r²h இஸ் ஈக்குவல் டு 4r³. இந்த இடத்துல இதுதான் என்னது? கூம்பு. இந்த கூம்புக்கு நம்மளுக்கு என்ன தெரியும்? ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 48 சென்டிமீட்டர் வருவோம். ஆரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12. அப்போ இங்கே போட்டிங்கன்னா r²னா 12 இன்ட்டு 12, h எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 48 4r³. 4 12, இந்த இடத்துல r³, இந்த இடத்துல ஒரு 12 2 12 3 12 which means 12³ r³ equal to 12³ r equal to 12. so A is the answer. 3 சென்டிமீட்டர் ஆர்ம் கொண்ட கோள வடிவ பலூனில் இப்படி இருக்குது, இதோட சென்டிமீட்டர் 3. இந்த பலூனில் காற்று செலுத்தும் போது பலூன் உள்ளே ஊதும் போது இது என்ன ஆகிடுவார்? பெருசாக ஆகிடுவார். அப்போ ரேடியஸ் என்ன மாறுதுன்னா 9ன்னு மாறிடுது. அப்படி இருந்துச்சுன்னா அவ்விரு நிலைகளில் பலூனின் கன அளவுகளின் விகிதம், காற்றை உள்ள தள்ளறதால வால்யூம் ஃபஸ்ட்டு கம்மியாக இருந்துச்சு, காற்றை உள்ள தள்ள அது ரேடியஸ் 9 பெருசாக பலூன் மாறிடுது. அப்போ கன அளவுகளின் விகிதம், கன அளவுலாம் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். கண்ணை மூடிக்கிட்டு பரப்புன்னா ஸ்கொயர் பண்ணிடணும், கன அளவுனா க்யூப் பண்ணிடணும். அப்போ 3³ ஈஸ்ட்டு இதுக்கு ரேடியஸு 9³. 3³ 27, 9³
9 இன்ட்டு 9 இன்ட்டு 9ன்னு போட்டுங்க. தயவு செஞ்சு இதை கூட பண்ணிக்கலாம். இதை 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 3 கியூப் 27 போடணும்னு அவசியம் இல்லை. 3 கியூப்னா 3 தடவை, 9 கியூப்னா 9 தடவை, 3 3 9 ஒரு 9, ஓர் 3 3 இது 3. அப்போ இது எல்லாமே போயிடுச்சுன்னா 1. இந்த இடத்துல 3 9 27. ஸோ 1:27. திஸ் இஸ் த ஆன்சர். ரைட்டுங்களா? ஓகே, இதை வேணாம், நீங்கள் இப்படியே போடுங்க. வேறு ஒரு இது இருக்குது, அது வேணாம். அடுத்தது 4 சென்டிமீட்டர் விட்டத்தை கொண்ட 4 சென்டிமீட்டர் விட்டமா 4 சென்டிமீட்டர் விட்டத்தை கொண்ட வட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரேடியஸு 4 சென்டிமீட்டர். சாரி, 4 சென்டிமீட்டர் தானே விட்டோம். அப்போ ரேடியஸு 2 சென்டிமீட்டர். ரைட்டுங்களா? அடுத்தது 10 சென்டிமீட்டர் ஆரம் உடைய இதோட மொத்தம் இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர். அப்போ இங்கே சென்டர்லேருந்து இது 10 சென்டிமீட்டர் ஆரமுடைய வட்டத்தினுள் உள்ள போது இரு மையங்களுக்கு இடையே இருக்க இயலும் அதிகபட்ச தூரம் என்ன? அதாவது இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, இன்சைட் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னும் போது வட்டத்தினுள் உள்ள போது இரு மையங்களுக்கு இடையே இந்த மாதிரி கணக்கு கேட்குறாங்கன்னா, ஒரு வட்டம் வரையணும். அதுக்குள்ளார ஒரு வட்டம் ஒரு எட்ஜில் இந்த பெரிய வட்டத்தோட டயாமீட்டர் ஒரு எண்டில் டச் ஆகிட்டு இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி ஒரு வட்டம் போட்டுப்பாங்க, உள்ளே ஒரு வட்டம் போட்டுப்பாங்க. அப்போ இது மொத்தம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 10. இதோட ரேடியஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு? 4 போது 2, 10ல் 2 போச்சுன்னா 8. இந்த இடத்துல இந்த மாதிரி போடக்கூடாது. இதுதான் ஆரமுடைய வட்டத்தில் உள்ளே போகுது இரு மையங்களுக்கு இடையே இருக்க அதிகபட்ச தூரம் இன்சைட் த சர்க்கிள் அப்படின்னு. இந்த இடத்துல ஒருத்தர் டச்சுன்னு இருக்கணும், அது இல்லை. ஸோ இது இப்படி தான் போடணும். இப்படி இருந்தால் தான் இந்த கணக்குக்கு வரும். ரைட்டுங்களா? அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒட்டு மொத்தமாக 2. ரைட்டுங்களா? இந்த ஒட்டு மொத்தமாக இது வந்து 10. இந்த 10ல் இது சொல்கிறது இந்த சென்டருக்கும் இந்த சென்டருக்கும் இந்த தூரம் எவ்வளோ இருக்கும்? அப்போது இது மொத்தம் 10, இது மொத்தம் 10. அப்புறமா 10ல் இந்த 2 போயிடுது. அப்போ என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8. சி இஸ் த ஆன்சர். ரைட்டுங்களா? ஆக்சுவலாக இந்த மாதிரி கணக்கு கேட்குறாங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேவா? அடுத்தது ஒரு முக்கோணத்தின் முனைகள் 1,1 3,1 1,3 எனில் அதன் பரப்பளவில் பாதி காண்க. இதுக்கு ஃபார்முலா x1, y1 x2, y2 z x3, y3 அப்படின்னும் போது ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்மா ஆஃப் இன்ட்டு சிக்மா x1 இன்ட்டு y2 மைனஸ் y3ன்னு எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுவாங்க. பட் இந்த இடத்துல இந்த மாதிரி கணக்கு கொடுக்குறாங்கன்னா போடவே கூடாது. பாயிண்ட் நல்லா பார்க்கும்போதே எல்லாமே என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1,1 இது எக்ஸ் ஹெச்னு வச்சுக்கோங்க, இது ஒய் ஹெச்னு வச்சுக்கோங்க. சொல்கிறது தான் கொஞ்சம் லென்த்தாக போகும், பட் ரொம்ப சிம்பிள். இந்த பாயிண்ட் எல்லாமே பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா 1,1ன்னா இவர் தான் 1, இந்த இடத்துல 1, இந்த இடத்துல 2, இந்த இடத்துல 3, 1 இந்த இடத்துல 2, இந்த இடத்துல 3. 1,1ன்னா இந்த இடம், அடுத்தது 3,1ன்னா இந்த இடம், அப்புறம் 1,3ன்னா இந்த இடம். இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு செங்கோண முக்கோணம் கிடைக்கும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2, இந்த ஹைட்டு டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2. வி டோன்ட் பாதர் அபவுட் த கர்ணம், ஹைப்போட்டனஸ் பற்றி இந்த இடத்துல கவலையே தேவையில்லை. ஏன்னா செங்கோண முக்கோணத்துக்கு பரப்பளவு ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு பிஹெச். அப்போ ஆஃப் பி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2, ஹெச் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 2. இந்த 2 இந்த 2 அடிச்சிடலாம். அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பரப்பு 2ன்னு வருது. ஆனால் அவன் என்ன கேட்குறான்னா, கேள்வியை கொஞ்சம் நல்லா பாருங்கள், பரப்பளவில் பாதி. அப்போ இதுலேயும் பாதி பண்ணால் இதையும் அதையும் அடிச்சிட்டோம்னா 1ன்னு கிடைக்கும். ஸோ ஏ இஸ் த ஆன்சர். ஆக்சுவலாக இதுக்கு என்ன, இந்த பாயிண்ட்ஸ் x1, y1 இந்த கொடுக்குற பாயிண்ட்ஸு வேறு எப்படியாச்சும் நெகட்டிவில் வருது, 1, -1 2, -5ன்னு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு சிக்மா x1 இன்ட்டு y2 மைனஸ் y3. ரைட்டுங்களா? அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணால் தான் முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்க முடியும். பட் இந்த மாதிரி எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்தாங்களா நம்மளுக்கு நல்லா பார்க்கும்போதே தெரியும். ஒரு பாயிண்ட் கண்டிப்பாக என்ன இருக்குன்னா சேமாக இருக்கும், 1,1ன்னு இருக்கும். ஒன்றுத்தில் பார்த்தீங்கன்னா 3,1ன்றது அடுத்தில் பார்க்குறப்ப அது ரிவர்ஸ் 1,3ன்னு இருக்கும். இந்த மாதிரி இருந்தாலே அது ஒரு செங்கோண முக்கோணத்தை உருவாக்கும். நீங்கள் எப்படி வேணாலும் போட்டு பார்க்கலாம். ரைட்டுங்களா? ஓகே. அடுத்தது
ஒரு வெள்ளி கம்பி வளைக்கப்பட்டு சதுரமாக மாற்றும் பொழுது அதனால் அடைபடும் பகுதியின் பரப்பு 484 சதுர மீட்டர். ஒரு கம்பி இருக்குது, அதை இது மாதிரி ஸ்கொயர் மாதிரி பண்ணுறப்ப அதனால் அடைபடக்கூடிய பரப்பு இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 484. அப்படின்னா இந்த 484 பரப்புன்னும் போது இதோட சுற்றளவு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அது கம்பியாக இருக்கும். அந்த கம்பியை என்னவா மாற்ற போகிறாங்கன்னா திரும்பவும் வட்டமாக மாற்ற போகிறாங்க. ஆல்ரெடி ஒரு கம்பி இருந்தது, அந்த கம்பியை வளைச்சி சதுரமாக மாற்றுறாங்க. அகைன் அந்த சதுரத்தை கம்பியை திரும்ப நேராக்கி ஒரு வட்டமாக மாற்றினாங்கன்னா வட்டத்தின் விட்டம் என்னன்னு கேட்குறாங்க. ரைட்டுங்களா? இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது என்னென்னா a² = 484. அப்போ தேர்ஃபோர் a² 484 எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வெளியே எடுத்துட்டோம்னா 4 நாங் 4 4 8 1 121 × 4. ரைட்டுங்களா? அப்போ ஏக்கு ரூட் எடுத்தோம்னா 11, 4 ரூட் எடுத்தோம்னா 2. ஆக்சுவலாக அதோட 484 22ன்னு சொல்ல தெரியணும். அப்படி தெரியலன்னும் போது 4 இன்ட்டுன்னு பிரிச்சுக்கோங்க. ஃபேக்டரை பிரிச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்துடும். ரைட்டுங்களா? ஃபேக்டராக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா 121 × 4 484ன்னு முடியுது. ஸோ 4ஆல் வகுத்து பார்த்தீங்கன்னா 121 × 4 121 ரூட் எடுத்தால் 11, 4 ரூட் எடுத்தால் 2. அப்போ தஃபோ ஏ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 22. அதாவது சைடு. ரைட்டுங்களா? இந்த சைடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 22. அப்போ தஃபோ சுற்றளவு அப்படின்னும்போது 4a. அப்போ 4 × 22 88. இப்போ அந்த கம்பியோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 88. ரைட்டுங்களா? இப்போ இந்த கம்பியை வட்டமாக மாற்றுறாங்க. இப்போ வட்டமாக மாற்றுறாங்கன்னா இந்த கம்பி இப்படி ஆரம்பித்து இப்படி சுற்றின்னு வருது. வட்டமாக மாற்ற வட்டத்தின் சுற்றளவு. அப்போ வட்டத்தின் சுற்றளவு அப்படின்னும் போது அதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 2πr. அப்போ 2πr = நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது 88. இந்த இடத்துல 2 பையோட வேல்யூ 22/7 × r = 88. 2 22 44. இது 4 சாரி 2 22 44. 2 பையோட வேல்யூ 22/7. இது 6. ரைட்டு. 2 22 44. இது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 2 தடவை. அப்போ தட்ஃபோர் r = 7 இங்கே போச்சுன்னா 7 2 14. ஏ இஸ் த ஆன்சரு நம்ம அடிச்சிடுவோம். பட் அவன் கேட்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா விட்டம். ரைட்டுங்களா? நம்ம கேள்வியை ஒழுங்காக படிக்க மாட்டோம். நம்ம இதை இப்போ நானே ஒரு செகண்ட் ஸ்டக் ஆனோம் பார்த்தீங்களா? ஆன்சர் நோ 28 போட்டு பார்த்தா நம்மளுக்கு என்ன வந்துச்சு? என்னடா 2 22 44, இது வந்து 2 7 2 14 தானே வருது, இங்கே 28 வருதுன்னு. நம்ம இந்த கேள்வியை பார்க்காம 14 r = 14ன்னு வந்துட்டுனாலே இந்த 14 ஆன்சரில் இருக்கான்னா கண்ணு மேயும். ரைட்டுங்களா? பார்த்தோன்னே 14 இருக்கா அடிச்சிடுன்னு சொல்லுவோம். ஆனால் கேள்வியை கொஞ்சம் தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விட்டம்னு இருக்கும். அப்போ r 14, r 2 தடவை பண்ணோம்னா 2 14 28 டயாமீட்டர். ரைட்டுங்களா? ஓகே. அடுத்தது இப்போ இது ஒரு கணக்கு. இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சார் இது போயிடலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 4 5 10க்கு ஒரு டேபிள் போட்டிருக்கேன். இப்போ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா 5ன்னு இருக்கும். 5ன்னு இருக்கும்போது 1 இயருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுதுறத காணும் 21/20. 2 வருஷத்துக்கு 441/400. 3 வருஷத்துக்கு 92/61. ரைட்டுங்களா? இப்போ இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா 1600 ஆனது 5% ஆண்டு கூட்டு வட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகளில் 1852.20 ரூபாய் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போது 5%ன்னு சொல்கிறதால கண்டிப்பாக 1 இயராக இருக்காது இல்லைங்களா? அப்போ மேபி 2 வருஷமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 441/400. இங்கே எவ்வளோ வரணும்னு சொல்கிறாங்கன்னா 1600. அப்போ இவர் 4ஆல் பெருக்கு, இவர் 4ஆல் பெருக்குன்னா இவர் 4 16 1600 வந்துடுவார். இங்கே 4 4 4 16 மிச்சம் 1 அவுட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காது இல்லையா? அதால் இது புரியாது உங்களுக்கு. எடுத்த உடனே 441/400 2 வருஷத்துக்கு போட்டோன்னா டக்குன்னு புரியாது. இப்போ 3 வருஷத்துக்கு போட்டிங்கன்னா நம்ம பார்க்கும்போதே அந்த அமௌண்ட்டை நம்ம இது பண்ணிக்கணும். 3 வருஷம் 5%ன்னும் போது இந்த டேபிள் உங்களுக்கு ஞாபகம் வரணும். என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 9291/8000. அப்போது 9221 9261
9261 கீழே டிவைட் பை 8000. இதை வந்து நீங்கள் இது வந்து மைண்டில் இருந்துகிட்டே இருக்கணும், ரைட்டுங்களா? இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா 16, இந்த கீழே இருக்கிறது தான் பிரின்சிபல், மேலே இருக்கிறது டோட்டல் அமௌண்ட். நீங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி கணக்கு கொடுக்குறானாலே 4%, 5% அப்படி பார்த்தீங்கன்னா 10% இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒன்றா பாருங்களேன், அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த இடத்துல 1600 சொல்கிறாங்க. இப்போ இந்த 8000 இந்த 8 16 ஆகுனா இங்கே 2ஆல் பெருக்கு, அப்போ மேலேயும் 2ஆல் பெருக்கு. பெருக்குனிங்கன்னா 2 1 2 ஈரார் 12 மிச்சம் 1 2 2 4 4 1 5 9 18, ரைட்டுங்களா? டிவைடட் பை கீழே 8 16,000. இங்கே 16,000 நம்மளுக்கு வருது, ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க 1600 தான் வரணும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு 0 இருக்கக்கூடாது. அப்போ இந்த இடத்துல ஒரு 0 அடிக்கிறீங்கன்னா மேலே ஒரு 0னா 2 அடிச்சிடக்கூடாது, பக்கத்தில் ஒரு புள்ளி வைக்கணும். இப்போ புள்ளி வச்சோம்னா இங்கே 1600 ரூபான்னு இருக்குது, மேலே 18,852.2 வருது, ரைட்டுங்களா? ஓகேவா? அப்போது எத்தனை வருஷத்துக்கு இது? 8000 9261 3 வருடத்திற்கு. ஸோ பி இஸ் த ஆன்சர். அந்த கொடுத்துருக்கிற பிரின்சிபல், அந்த கிடைக்கிற மெச்சூரிட்டி அமௌண்ட்டு, அதை வந்து இந்த டேபிளில் நீங்கள் நிறைய தரவாயிட்டிங்கன்னா இது இப்படி வரும், இது இப்படி வரும்ன்றத நம்ம பண்ணிக்கலாம், ரைட்டுங்களா? இப்போ 441 400ன்னு போட்டோம்னா வராது, ரைட்டுங்களா? 400 இன்ட்டு 4ஆல் பெருக்குன்னா 1600 வந்துடும். இதை பெருக்குன்னா 4 1 4 4 16 மிச்சம் 1 4 16 1 17. 1600 இங்கே 1764 தான் வருது. நம்மளுக்கு எவ்வளோ வரணும்? 1852. அப்போது அந்த இந்த ஒரு ஸ்டெப்பு போடும்போதே இங்கே வரலடான்னு தெரிஞ்சுக்கணும், ரைட்டுங்களா? அப்போது 3 இருக்கும். இப்போ 3ன்னா 9261 கீழே 8000. இதை பெருக்கி போட்டு பார்த்தீங்கன்னா இப்படி வரும், ரைட்டுங்களா? இந்த 8000த்தை 1000 16 ஆகுனா 2ஆல் போட்டு அந்த மாதிரி பண்ணுறச்ச கீழேயும் மேலேயும் கரெக்டாக வரும். இந்த 16,000ன்னு இருக்கும், 1600 தான் இருக்குது. அப்போது ஒரு 0வை அடிச்சிடணும். அப்போ ஒரு 0ன்னா 10 போகுதுன்னு அர்த்தம். அப்போ 10 டிவைட் பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே 10ஆல் வைக்கும்போது ஒரு ஸ்தானம் தள்ளி வரும், ரைட்டுங்களா? ஓகே, இது நீங்கள் கணக்காக போட்டிங்கன்னா டெஃபினட்டாக ரொம்ப லேட் ஆகும், ரைட்டுங்களா? கண்டிப்பாக லேட் ஆகும். ஸோ இந்த டேபிள் நீங்கள் தரவாக இருக்கணும். இந்த டேபிள் தரவாக இருந்துட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். அடுத்தது இது 123 என்பது காட் என்பதையும் 456 என்பது கேட் என்பதையும் குறித்தால் டாகு ஈட்டு எக்கு என்பது எதனால் குறிக்கப்பெறும்? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காட், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காட், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாக், ரிவர்ஸாக இருக்குது. அப்போ என்ன ஆகும்? 123 என்பது 321ன்னு வந்துடும். அடுத்தது ஈட்டு எக்குன்னு இருக்குது. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹட்டுன்னு இருக்குது. ஹட்டுன்னா 56. அப்போ இந்த இடத்துல ஹீட்டுன்ற இடத்துல கண்டிப்பாக 56ன்னு முடியணும், ரைட்டுங்களா? அடுத்தது ஜிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. அப்போ இந்த இடத்துல இது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 1 1ன்னு முடியணும். அப்போ 321ன்னு முடியணும். அடுத்தது கடைசியாக 56 11ன்னு முடியணும். 321 ஓகே, 56 11, 321 56 11, 321 56 எல்லாத்துலேயுமே அப்படியே தானே இருக்குது. அப்போ வேறு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஈன்னு இருக்கா, இங்கேயும் ஈன்னு இருக்குது. அப்போ 2 லெட்டரும் 2 இடத்துல ஒரே லெட்டர் வரதால அப்போ 2 எண்ணும் சேமாக இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே 4ன்னு இருக்குது, இங்கே 7ன்னு இருக்குது. இவர் வராது, ஏன்னா 7 8ன்னு ஆயிடுச்சு. இங்கே 8 9ன்னு வந்துச்சு. அப்போ சி வராது, பி வராதுன்னு அர்த்தம். அப்போ இதில் எது வரலாம்? ஒன்று ஏ வரணும், இல்லைன்னா டி வரணும், ரைட்டுங்களா? அப்போது இந்த இடத்துல 4 வருமானு பார்த்தீங்கன்னா இந்த 4 இங்கே என்னன்னு கொடுத்துருக்காங்க? சின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு என்னென்னு வருது? ஈன்னு வருது. அப்போ தேர்ஃபோர் இவரும் இல்லை. அப்போ என்னவா இருக்கும்? 321 756 711 இவர் தான் இருப்பாங்க, ரைட்டுங்களா? டி கோடிங்னு சொல்லுவாங்க. அதால் இது வந்து இந்த டேபிள் இந்த கணக்குக்கு ஒத்து வராது. அவங்க என்ன ஒரு மாதிரி ஒரு கோடிங் கொடுத்துருக்காங்க, அதை வச்சுட்டு நம்ம போடணும், ரைட்டுங்களா? ஸோ இந்த அளவுக்கு யோசித்தோம்னா இந்த கணக்கெலாம் ஈஸி. அடுத்தது 6ஆல் வகுப்படக்கூடிய 3 இலக்க ஏழெண்களின் எண்ணிக்கை காண்க. 3 இலக்க ஏழெண்கள்னால் 3க்கு அதாவது 100க்கு அப்புறமா வரக்கூடியது எல்லாமே 100லேருந்து ஆரம்பித்து 999 வரைக்கும், ரைட்டுங்களா? இதெல்லாம் உட்காந்து வகுப்படலாம். அதாவது 100க்கு அப்புறமா எத்தனை வரும் அந்த மாதிரிலாம் ஜோசியெல்லாம் உட்காந்து கணக்கு பண்ணின்னு டேபிள்லாம் போட்டுனே இருக்கக்கூடாது. ரொம்ப சிம்பிள். 102 ரைட்டுங்களா? நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா 102 6ஆல் வகுப்படும். அப்படியே வந்தீங்கன்னா 999க்கு முன்னாடி 900 6ஆல் வகுப்படும். 16 6 96, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு,
ரைட்டுங்களா? அவ்வளோதான். இல்லைன்னா நான் ஒரு சிலர் வகுத்து இவ்வளோ குறையுது, அப்போ கூட்டிங்கன்னா 102, அப்போ இவ்வளோ இது பண்ணின்னு வந்து எக்ஸஸாக போகுது, கழிச்சோம்னா 996. அந்த கதையே வேணாம். ஜஸ்ட்டு 6ஆம் வகைப்பாடுன்னும் போது இப்படி இருந்துச்சுன்னா 102 இது 6ஆல் வகுப்படும் இது. இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழு எண்களின் எண்ணிக்கையை காண்க. எண்ணிக்கைன்னா என்ன? லாஸ்ட்டு மைனஸ் ஃபஸ்ட்டு. 996 மைனஸ் 102 டிவைட் பை டி. 6ஆல் வகுப்படுன்னு சொல்லும்போது அதுதான் டியாக இருக்கணும். ஞாபகமாக ஒரு 1 கூட்டிக்கணும். இப்போ 996ல் 102 போச்சுன்னா எவ்வளோ ஆகும்னா 4, ஒரு 9, ஒரு 8 டிவைட் பை 6 ப்ளஸ் 1. ஓரார் 6, மூவெட் ஓரார் 6, மிச்சம் 2 29ல் 29 996 மைனஸ் 102, 6ல் 2 போச்சுன்னா 4, இங்கே 9, 9ல் 1 போச்சுன்னா 8, ஓரார் 6, அப்புறமா மிச்சம் 2, 4ஆர் 24, மிச்சம் 5, 9ஆர் 54. அப்போ 149 கிடைக்கும். 149 ஒரு ப்ளஸ் 1 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150. பி இஸ் த ஆன்சர். ரைட்டுங்களா? ஓகே. இது சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் லீப் வருடம் 53 ஞாயிற்றுக்கிழமைகளை கொண்டு இருக்க நிகழ்தகவு யாது? லீப் வருடம், சாதாரண வருஷம் 365, லீப் வருடம்னா 366. ரைட்டுங்களா? அப்போது இந்த 366ல் கம்ப்ளீட்டடாக 52 சனிக்கிழமை, சாரி 52 ஞாயிற்றுக்கிழமை தானே சொல்கிறாங்க, 52 ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக வரும். ரைட்டுங்களா? 10th டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது சார். இது சாதாரண கணக்கு. 366 தான் ஒரு லீப் இயரோட மொத்த நாட்கள். இவரை 7ஆல் வகுத்துட்டோம்னா 7 35, மிச்சம் 1 6, 7 14. இப்போ மிச்சம் இந்த 2 நாள் நிற்கும். அப்போ கம்ப்ளீட்டடாக லீப் இயரில் 52 வாரங்கள் வரும். அப்போது ஒரு வாரத்தில் கண்டிப்பாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை உண்டு. இந்த கேள்வியில் ஞாயிற்றுக்கிழமைன்னு கேட்கலாம், 53 திங்கக்கிழமைன்னு கேட்கலாம், 53 செவ்வாய்க்கிழமைன்னு கேட்கலாம், 53 புதன்கிழமைன்னு கேட்கலாம், 53 சனிக்கிழமைன்னு கேட்கலாம். அந்த வாரத்தில் இருக்கிற 7 கிழமைக்கும் இந்த கணக்குக்கு இடம் உண்டு. ரைட்டுங்களா? ஞாயிற்றுக்கிழமைக்கு மட்டும்தான் இந்த கணக்கு கிடையாது. இருக்கிற எல்லா கிழமையும் அங்கே 53க்கு அப்புறம் ஞாயிற்றுன்றது பதிலாக இந்த 7 கிழமையும் அங்கே போடலாம். ரைட்டுங்களா? அப்போது 53 ஞாயிறுனும் போது கம்ப்ளீட்டடாக ஒரு லீப் இயரில் 52 கம்ப்ளீட்டட் வீக்ஸ் இருக்குன்னா அப்போ 52 சண்டே இஸ் தேர். ரைட்டுங்களா? 52 ஞாயிறு வந்துடுச்சு. அப்போ மிச்சம் இந்த சொச்சம் இருக்குது பற்றி அந்த 2 நாள், இந்த 2 நாளில் ஞாயிற்றுக்கிழமை வருமா? இப்படி ஏன் வராது? வரும். ஒருவேளை அந்த 2 நாள் கடைசியாக என்ன பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையோட வெள்ளிக்கிழமையோட முடிஞ்சிச்சு 52 வாரம். அப்போ மிச்சம் என்னவாக இருக்கும்? அந்த 2 நாள் மேபி சனி ஞாயிறாக இருக்கலாம், திங்கள் செவ்வாயாக இருக்கலாம், செவ்வாய் புதனாக இருக்கலாம், புதன் வியாழனாக இருக்கலாம், வியாழன் வெள்ளியாக இருக்கலாம், அடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளி சனியாக இருக்கலாம். ரைட்டுங்களா? சனி ஞாயிறு, ஞாயிறு திங்கள் இங்கே விட்டோமா, வெள்ளி இங்கே போட்டுக்கலாமா? இருங்க, இந்த இடையில் ஒன்று விட்டுட்டோம். கரெக்டு தான், பக்கத்தில் வந்தால் உங்களுக்கு இதுவாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஞாயிறு திங்கள் சார். ரைட்டுங்களா? அடுத்தது திங்கள் செவ்வாய் சார், செவ்வாய் புதன் சார், புதன் வியாழன் சார், வியாழன் வெள்ளி சார், வெள்ளி சனி சார், அப்புறமா சனி ஞாயிறு சார். ரைட்டுங்களா? இப்போ 1 2 3 4 5 6 7. அப்போது அந்த மிச்சம் இருக்கிற 2 நாள் 2 நாள்னும் போது 7 சான்சஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. மொத்தம் 7 விதமாக 2 நாள் வர்றதுக்கு வாய்ப்பு. அப்போ தேர்ஃபோர் 7 சான்ஸு வருது. அதில் எனக்கு எது தேவை? ஞாயிறாக வரணும். இந்த ஞாயிறு திங்கள் அப்படின்னும் போது ஒரு ஞாயிறு வருது, சனி ஞாயிறு அப்படின்னும் போது அது ஒரு ஞாயிறு வருது. அப்போ மொத்தம் 7க்கு 2 ஞாயிறு வருது. 7 பேர் 2 நாளாக போது 7 பேரில்
2 பேரில் ஞாயிறு வரத்துக்கு வாய்ப்புகள் உள்ளது. ஞாயிறு, திங்கள், ஞாயிறு ஒரு ஞாயிறு, சனி ஞாயிறில் ஞாயிறு ஒரு நாள். அப்போ 2 வருது, 7க்கு 2. ஸோ த ஆன்சர் இஸ் ஏ. இதை சும்மா ஒவ்வொரு தடவையும் டிஎன்பிஎஸ்சியில் இது கேட்கக்கூடிய கேள்வி. இதை ஞாபகமாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இது மறக்காமல் அப்படியே மனப்பாடம் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. லீப் வருஷம் 53 கிழமை வர்றதுக்கு வாட் எவர் இட் இஸ், ஞாயிறுலேருந்து 7 நாள் எது ஒன்றாலும் அவங்க கேட்கலாம். ஞாயிறு தான் கேட்கணும்னு இல்லை, எது ஒன்றாலும் வரலாம். இதுக்கு ஆன்சர் 7ல் 2. ரைட்டுங்களா? ரொம்ப சிம்பிளாக இன்னுமே கூட ஒரு 52 ஆல்ரெடி வந்துச்சு. லீப் ஏறும்போது கண்டிப்பாக சாதாரண ஆர்டினரி என்னும்போது மிச்சம் ஒரு நாள் மீறும். லீப் ஏறும்போது 2 நாள் மீறும். அப்போது ஒரு வாரத்தில் 2 நாள். ஓகேவா? இப்போ இதே சாதாரண வருஷம் அப்படின்னு கேட்குறான்னு வச்சுங்களேன். சாதாரண வருடத்தில் ஆர்டினரி வருஷத்தில் 53 ஞாயிற்றுக்கிழமைகள் வர அப்படின்னும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 52 முடிஞ்சிடும். இங்கே வந்து 365 தான் இருக்கும். வகுத்து பார்த்திங்கன்னா மிச்சம் ஒரு நாள் நிற்கும். அப்போது 7ல் அந்த ஒரு நாள் தான் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும். அப்போ அதுக்கு ஆன்சர் 7ல் 1, 1/7. ரைட்டுங்களா? ஓகே, எப்படியோ ஒன்று சார், ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் எக்ஸாமில் கேட்டாங்கன்னா உட்காந்துன்னு இவ்வளோ தூரம் நம்ம கணக்கெலாம் போட்டுட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து ஃபிக்ஸடாக கேட்கக்கூடிய கேள்விகள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.